அடுத்த 2-3 வாரங்களில் ஈரானை மிகவும் கடுமையாக தாக்கப் போகின்றோம். திரும்ப திரும்ப முதலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது விசேட உரையில் தெரிவித்திருக்கிறார். அதை விட இன்னும் ஒரு காமெடி என்னடா, ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உரையை நிகழ்த்தி முடிந்த சில நிமிடங்களில், அதாவது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றி முடிஞ்ச சில நிமிடங்கள்ல ஈரான் இஸ்ரேலை நோக்கி இத்தவரைக்கும் பாவியாத ஏவுகணைகளை தள்ளி இருக்கிறாங்க. இத்தவரையும் பாவிக்கல டெல்சா சாமான் அனுப்பி இருக்கிறாங்க. ஐயாட உரைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மிக தெளிவான ஒரு செய்தியை ஈரான் சொல்லிது. இதுதான் காமெடி. அவர்கள் பாதிக்கப்படுவதற்கோ தோல்வியடைவதற்கோ நாங்கள் என்ன சொல்ற அனுமதிக்க மாட்டோமா? ஐயா, இந்த மத்திய ட்ரம்ப், இந்த மத்திய கிழக்குல இருக்கிற நாடுகள் சேக்மார் எல்லாம் இனி ஆசிய நாட்டுல இருந்து வர மாடும் ஆடும் தான் ஓட்ட போறாங்க. சேதம் என்ன டெல்சான் ஃபுல்லா எல்லாம் டேமேஜ் ஆகி எல்லாம் முடிஞ்சு. அவருக்கு டபுள் கேம் இருக்கு, என்ன தெரியுமா? ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயணத்தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். அமைதியான வணக்கம். ஆமா, இன்னைக்கு பெரிய வியாழன். உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற கத்தோலிக்கர்கள் இன்றைக்கு பெரிய வியாழன் அனுஷ்டிக்கிறாங்க. என்ன சொல்ல இருக்கு, என்ன 2-3 நாளா உங்களுக்கு நிறைய ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் உங்களை கண்டெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. உங்களுடைய அண்மை கால போதனைகள்லாம் கேட்டுட்டு கண்டவங்க. நான் ஒரு சாதாரண சாமானியன். நானும் ஒரு சாதாரண 10-11 இருந்தாலும் சிலது தெரிஞ்சதை பற்றி. இப்ப ஒரு மனுஷனாப்பட்டவன் ஒரு மதத்தை பின்பற்றுறது கட்டாயம். ஆனா எல்லா மதத்தில புனித நூல்களையும் படிக்கணும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இப்ப அல் குர்ஆன், அதே மாதிரி பகவத்கீதை கொஞ்சம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. இப்படி இதுகளையெல்லாம் படிக்க வேணும். நாங்க பின்பற்ற மதம் எதுவா இருக்கட்டும், அது இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், அது வேற பிரச்சனை. எல்லாம் அறிஞ்சிருக்கணும். நாங்க போதனை செய்ய எல்லாருக்கும் நடைமுறை சொன்னாங்க. இன்றைக்கு பெரிய வியாழன், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். டெல்சா நீங்களே அறிஞ்சிருப்பீங்க, நானும் அறிஞ்சதை தான் சொல்றேன். ஏன்னா பெரிய அளவுல நமக்கு அதுல பாண்டித்தியம் இல்லை, நம்ம எக்ஸ்பர்ட் இல்லை. நம்ம அந்த என்ன சொல்ல கத்தோலிக்க மதத்தை சார்ந்த அருட்தந்தையர்களும் இல்லை, ஆயரும் இல்லை. நாங்க அந்த அதை பார்க்கக்கூடியார்கள். இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை குருத்துவத்தை ஏற்படுத்தின நாள். அதாவது இன்றைக்கு தான் அவங்களோட ஒரு பெரிய செலிப்ரேஷன். எங்கட மக்களுக்கு அது தெரியாது. இன்றைக்கு எங்க பானை வாங்குவோம், 1000 காலை கொண்டு பாதத்தை கொடுப்போம் தான் ஓடுபட்டு தெரியுங்க. இந்த எண்ட கால எடுக்கல உண்ட கால எடுக்கலன்னாலும் அதுலயும் பிரச்சனை வரும். அது பழமையா கோயில் சரியா. ஆனா அதை விட ஒரு முக்கியமான நாள். எல்லாரும் உங்களோட அதாவது கத்தோலிக்க திருச்சபையில இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உங்களோட அருட்தந்தையர்களை விஷ் பண்ணுங்க. ஸ்பெஷலா இன்றைக்கு குருத்துவத்தை ஏற்படுத்தின நாள். அவங்களுக்கு குருத்துவத்தை வாழ்த்துற மாதிரி செய்யுங்க. நீங்க பேசினாலும் பரவாயில்ல, இன்றைய நாள்ல வாழ்த்துங்க. மற்ற பாதம் கழுவுறது, கத்தோலிக்க திருச்சபையில பாதம் கழுவுறது ஒரு மிக பிரதானமான ஒரு சடங்கல்ல, ஒரு மிக புனிதமான ஒரு நிகழ்வா நடத்தப்படுது. இயேசுபிரான் வாழும்போது தன்னுடைய சீடர்கள பாதங்களை கழுவி முத்தமிட்டது போன்று இன்றைக்கு திருத்தந்தை முதல் ஆயர்ல இருந்து அருட்தந்தை வரைக்கும் அனைவரும் திருச்சபையில் இருக்கக்கூடிய வழிபாட்டுல மிக முக்கியமானது அவங்களோட தாழ்ச்சியை வெளிப்படுத்துறது, அந்த பாதங்களை கழுவுறது. அதாவது இன்னொரு ஆள்ற பாதத்தை கழுவுறதுன்றது டெல்சான் அது நடைமுறை. இப்ப இன்றைக்கு உலகத்துல பெற்ற பிள்ளையே தண்ட தாயை பார்க்க இயலாது. ஓய்வு இல்லங்கள்ல கொண்டால வயோதிப மடத்துல கொண்டு விடுகிறது. அதே மாதிரி தந்த சொந்த சகோதரங்களையே பார்க்க முடியாது. போதனை இல்ல மக்களே, உங்களுக்கு இன்றைக்கு என்ன சொல்ற, உங்களோட தேவாலயங்கள்ல இன்றைக்கு இரவிரவா நீங்க நற்கரணைக்கு முன்னுக்கு இருந்து வழிபட்டு கொண்டிருப்பீங்க. அங்க போய் நீங்க முழுமையா பாருங்க. இருந்தாலும் நாங்க எங்களோட கடமைக்கு சொல்றோம். அப்படியான நிலையில இன்றைக்கு சொந்தங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில அந்த நிலையில ஒவ்வொரு அருட்தந்தையர்களும் கொரோனா டைம்ல ஸ்பெஷலா சொல்ல வேணும், கோவிட் பெருந்தொற்று இருந்த காலத்துல கூட அந்த பாதங்கழுவுற சடங்கு திருச்சபை நடத்தினது. அதுல கூட சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஆனா அந்த ஒரு ஆள் காலை தொட்டு கும்பிடுறதுன்றதெல்லாம் நடைமுறையில அப்படி ஒரு தாழ்ச்சி இருக்காது. இந்த தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பெருமதி மிக்க மதத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பெருமதியா நடந்து கொள்ளுங்க, சிறுபுள்ளத்தனமா நடந்து கொள்ளாங்க. நேத்து ஒருத்தர் என்னுடைய நேர்காணல்ல ஏசிட்டு போயிருந்தாரு. நான் பார்த்தது அந்த கமெண்ட், டில்சா நீர் முழுமையான கிறிஸ்தவர் அல்ல, நீ பாதி கிறிஸ்தவர் அப்படின்னு ஏற்றிருந்தார். அப்ப நான் பரவாயில்ல இல்ல, உங்களுக்கு வேற பக்கம் வருது, எனக்கு இவர் இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் பற்றி உனக்கு என்ன தெரியும்? பைபிளில் இந்த வாக்கியத்தை படியும், அதில் தான் இந்த யுத்தம் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
இஸ்ரேல் தான் பாதுகாக்கப்பட வேண்டிய நாடுன்னு அவர் இஸ்ரேலுக்கு சார்பாக காய்க்கிறாரு. நான் என்னத்த சொல்ல, இதுக்கு வந்து நாங்க தெளிவா பல இடங்கள் சொல்லிட்டோம். அப்ப அவர் என் மேல கோவப்பட்டு, ஐயோ ஏன் கேக்குறீங்க? அது மாதிரி இப்ப கனவேர் பழைய ஏற்பாடை வந்து பழிக்கு பழி வாங்குற மனநிலையெல்லாம் இஸ்ரேல் இருக்குது. இன்னைக்கு 10,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் வந்து இஸ்ரேலிய சிறை கைதிகளா இருக்கிற சூழ்நிலை தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்கிறாங்க. அது வந்து இஸ்ரேலியர்களுக்கு வந்து அப்படியான ஒரு நடைமுறை செல்லாதுன்றதையும் சொல்லி இருக்கிறாங்க. Yes, இந்த sir. பழி வாங்குற மனநிலை இன்றைய நாள்ல வந்து நீங்க கிட்டத்தட்ட எப்படி என்ன டெல்சான் எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். என்னன்னா, ஒரு இடத்துல பேருன்னு சொல்லி இது நடந்தது. இந்த 40 நாள் கிறிஸ்தவர்கள் அந்த புனிதமான 40 நாள் விபூதி புதன்ல இருந்து உயிர்த்த ஞாயிறு வரைக்கும் அந்த ஒரு கிராமத்துல வந்து யாரும் மது அருந்த மாட்டாங்களாம். அது எல்லார வீட்லயும் செபம் சொல்லுவாங்களாம். அப்படி பக்தியா இருக்குமா அந்த வீடே பக்தி, அதாவது அந்த ஊரே பக்தியா இருக்குமா. அது ஒரு கத்தோலிக்க கிராமமா. ஒரு அருட்தந்து சொல்லிக் கொண்ட தகவல். அப்ப எல்லாரும் பக்தி. அவர் போன முதல் தரம் போய் தவக்காலத்துல கால் வைக்கிறாராம். பிறகு பார்த்தா திடீரென்று உயிர்த்த ஞாயிறு பூசை வந்து நள்ளிரவு திருப்பலி நடந்திருக்கு. உயிர்த்த ஞாயிறு திருப்பலி. அந்த உயிர்த்த ஞாயிறு காலையில் இன்னும் ஒரு பக்கத்துல இருக்கிற தேவாலயத்துக்கு திருப்பலி போகல பார்த்தா அந்த என்ன சொல்ற அந்த வரம்புகள்ல, அதாவது வயல் வரம்புகள்ல வந்து சைக்கிள்கள் இருக்கு, ஆக்களக்கான் இல்லையா. எல்லாரும் பார்த்தாலும் வயல்ல விழுந்து கிடக்குறாங்களா. என்னன்னு கேட்டா பாஸ்கா முடிஞ்சுதான். அப்படி இருக்காம வாழ்க்கையோட வாழ பாருங்க. இன்றைய நாள்ல வந்து ஒரு சடங்காக பார்க்காங்க, சம்பிரதாயங்களை பார்க்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு எல்லா மதத்தையும் விட அதிகளவான போதனை சொல்லப்படுது. ஆனா அவர்கள் அதை வாழ்ற மாதிரி இல்லை. ஒவ்வொரு தேவாலயங்களுக்குள்ளே 4-5 குழுக்கள், 4-5 அமைப்புகள், 4-5 பிரிவுகள். ஒரு ஆள் அடிக்கிறது, அருட்தந்தைக்கு எதிராக 4 குரூப் போம் பண்றது, ஒரு அருட்தந்தைக்கு எதிராக எப்படி கோணம் பண்றது. என்ன டெல்சா எல்லாம் யோசிக்கிறீங்க? எல்லாம் நடைமுறை சொல்றணும். நடந்திருக்காத நீங்க சொல்றீங்க. ஆமா, அது சரி. இப்படி இருக்காம கேங்க சேர்க்காம எல்லாரும் ஒப்புரவோட இருங்க. நல்ல பாவசங்கித்தனம் அடைங்க, நல்லபடியா வாழுங்க. இது எல்லாத்தையும் விட்டு போட்டு நாங்க இப்படித்தான் இருக்க போறோம், இன்றைக்கு நாங்க சாதுவா இருப்போம், நாளைக்கு நல்ல 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 சாந்தமா இருப்போம், நாளண்டைக்கு நல்ல சாந்தமா இருப்போம், அப்புறம் உயிர்த்தனா இருப்போம், நாங்க வளமை திரும்புறோம். நீங்க இந்த 4 ட்ரம்பாவது பரவாயில்ல 5 நாள் யுத்த நிறுத்தம். இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அங்க 4 நாள் யுத்த நிறுத்தம் தான் அனுஷ்டிக்கிறது. பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, சனி, உயிர்த்த ஞாயிறு பின்னேரத்தோட ரோமலுக்கு திரும்பிடுவாங்க. வளமையான செயற்பாடு. இப்படி இருக்காம முழுமையா வாழுங்க. இது போதனை இல்ல, மனிதர்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டியது. உங்களோட வீட்டில் இருக்கிறாக்களை மதிங்க, அயல்ல இருக்கிறாக்களை மதிங்க, புறம் பேசாதங்க, மற்றவனை பற்றி குறை சொல்லாதங்க. இன்றைய நாளை பற்றி சொல்லியாச்சு டெல்சான். இது இப்ப நாட்டு விஷயத்துக்கு வரலாம். இது நாட்டு விஷயம் தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு நாட்டுல என்ன பதிவாகி இருக்க முக்கிய செய்தின்னு சொன்னா, பெரிய அளவுல இல்லாட்டி கூட முக்கியமான ஒரு செய்தியா, சமல் ராஜபக்சேனுடைய மகன் சமேந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனனுடைய மனைவி பிரியங்கா நிமாலி ஆகியோரை கைது செய்வதற்கு கொழும்பு பிரதான நீதவான் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவங்கள இந்த விடுமுறை நாள்லயும் விட்டு வைக்க மாட்டீங்களா? இப்ப இவரு கபில சந்திரசேன உள்ளுக்கு, இவருடைய மனைவி இன்னும் கைது செய்யப்படாம இருக்காங்க. அதே மாதிரி சமல் ராஜபக்சனுடைய மகன் சமீந்திர ராஜபக்ச இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உடனடியாக இவர் சமீந்திர ராஜபக்சனா வெளிநாட்டில் தான் இருக்காரு, அவரை கைது பண்றதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நாளைக்கு ஒரு ஆளுக்கு முக்கியமான 90 நாட்கள் நிறைவுக்கு வருது அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிச்சு. யாரை பற்றி சொல்றீங்க? விளங்கல. யாரு இப்ப இதுக்கு முதல்ல அப்படின்னா சுரேஷலேக்கு முதல்ல கைது. என்ன பிரச்சனை உண்மையில என்ன அப்டேட் வரால ஞாபகம் இவர் எங்கட பிள்ளையான பற்றி சொல்றீங்க போல இல்லையா? ஆமா 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 பிள்ளையான் வந்து தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த அந்த 90 நாட்கள் நாளையோட நிறைவுக்கு வருது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்? ஒண்ணு ரைட், 90 நாட்கள் முடிஞ்சிச்சு, அவர்கிட்ட சரியா விசாரணை படுத்தப்பட்டுச்சா, விசாரணை செஞ்சாங்களா, உண்மைகளை அவர்கிட்ட வாயில எடுத்துட்டாங்களா, வெளியே எடுத்தாங்களா அப்படிங்கறத எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சுரேஷ் சலையம் உள்ளுக்கு பிள்ளையானம் உள்ளுக்கு பேராசிரியர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் தான் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படணும். பிறகு சொல்லப்பட்டுச்சு பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்லிமெண்ட்ல சொல்லப்பட்டுச்சு. கொஞ்சம் பாருங்க, பிறகு நாங்க சொல்லல, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தான் பார்லிமெண்ட்ல சொன்னாரு. சோ அதான் நாங்களா சொல்லல. இவர் பேராசிரியர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதுக்கு கைது பண்ணப்பட்டாலும் கூட ஈஸ்டர் அட்டாக் பத்தி பிள்ளையான் அப்படி வெளியில விஷயங்களை கக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டதும் தான் ஃபுல்லாவே எல்லாம் டேர்ன் பாயிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகுதான் சுரேஷ் சலை கைது செய்யப்படுறாரு. சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டோன்னே
உதயகமன் பிள்ளை வந்து சொல்றாரு சிஐடில பார்த்துட்டு, நான் ஏற்கனவே பிள்ளையான் கைது பண்ணணும்னு சுரேஷ் அறையை சொன்னேன். முதல்ல பிள்ளையான கைது பண்ணிட்டாங்க, அடுத்து உன்னதான் பண்ண போறாங்க, உனக்கு அப்புறமா கோட்டாபய ராஜபக்சவை தான் கைது பண்ண போறாங்க, தயாராகிக்கோ அப்படிங்கிற மாதிரி உதயகமன் பிள்ளை சொன்னதா சொன்னாரு. அப்ப இப்படித்தான் கதை இருக்கு. அப்ப நாளைக்கு 90 நாள் முடிஞ்சிட்டு இன்றைக்கு இன்றைய தினம் நாளைக்கு 90 நாள் வாரதால இன்றைய தினம் பிள்ளையான் இப்போது கிடைக்கப்படுறது. நீங்கள் தொடக்கத்திலே கேட்டீங்க அண்ணா உங்களுக்கு தகவல் வந்து சேரலையான்னு. கல்கிசை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறதுக்கான அப்டேட் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி பதிவேற்றம் செய்யப்படுகின்ற போதுதான் இந்த தகவல் பதிவு செய்யப்படுது. இதற்கு பின்னர் மதிப்புக்குரிய நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்றது நமக்கு தெரியாது. கல்கிசை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் என்ன வண்டியில் சார் புத்தகத்துக்கு ஒரு விலை போடுறீங்க, திரும்ப ஒரு விலை போடுறீங்க. உங்கள்ட்ட நாங்க புத்தகம் வாங்குற இல்லையா, என்ன பிளான்? நீங்க உங்களுக்கு புத்தகம் தந்தாங்களா முதலாவது ஃப்ரீயா? நான் வந்து ஃப்ரீயா வந்து வாங்கின சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, ஊடகவியலாளர்களுக்கு புத்தகம் வழங்கப்படும்னு சொன்னாங்க. இதை முதல்ல வந்து சொல்லுங்க ஐயா. ஒரு என்ன சொல்றேன் மக்களுக்கு விளங்காது 6 பேர். உதயகம்மன் பேருடைய ஆனா டெல் சார் உங்கள எனக்கு சரியான கோவம் சரியா. முதல் நாள் ஒரு பில்டப், அண்ணா நாளைக்கு ஏதோ பேர் வர போகுது, நான் போறேன். உங்க அண்டைக்கு நாங்க நாட்டு நடப்பு 8 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணாங்க, நைட் 8 மணிக்கு. நீங்க கடைசா உங்களுக்கு புரி புத்தகமும் இல்ல, ஒன்றும் இல்ல, இப்ப புத்தகத்தையும் பிள்ளைய கூட்டி விட சொல்லுங்க என்ன நடந்தது. இது வந்து உதயகம்மன் பிள்ளை எழுதிய அந்த ஈஸ்டர் தாக்குதல் பிரதான சூத்திரதாரி யார் அவளே சொல்றாரு தானே. சாரா நசீம் தான் இதன் பிரதான சூத்திரதாரி, மாஸ்டர் மைண்ட் சாரா நசீம்னு அவர் 3 தடவை அடிச்சு சொல்லிட்டாரு. இப்ப அதுதான் அந்த புத்தகத்திலையும் இருக்கு. அப்ப அந்த புத்தகத்துல நிறைய புகைப்படங்கள் இருக்காம். இப்ப இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து 1500 ரூபாய். ரைட்டா, நார்மலா இந்த புத்தகத்தினுடைய விலை. இந்த புத்தக வெளியீட்டு தினத்தன்றைக்கு 1200 ரூபாய் ஒரு டிஸ்கவுண்ட். எல்லாம் வந்திருக்கீங்க நேரடியா, புத்தக வெளியீட்டு விழா வேற ஒரு டிஸ்கவுண்டோட கொடுப்போம், 1200 ரூபாய். நான் பார்த்தேன் 1200 ரூபாய் கொடுத்து இந்த புத்தகத்தை நான் வாங்கி படிக்கணுமான்னு யோசிச்சேன். சரி, ஊடகவியலாளர்கள் தாரன்னு சொன்ன புத்தகத்தை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டு பார்த்தேன். எங்க ஐயா புத்தகம் ஒண்ணு தாரன்னு சொன்னீங்களே, எங்க ஊடகவியலாளர்களுக்கான புத்தகங்க, நாங்க அதை வாசிச்சு பார்த்துட்டு தான் எங்க மக்களுக்கு நாங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்னு. ஐயோ, இப்பதான் பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு மேல, இப்பனா ஃப்ரீயா கொடுக்கக்கூடியதா இல்ல, நாங்க வேணா உங்களுக்கு பிறகு நாங்க ஆபீஸுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னானுங்க. இது வரைக்கும் சத்தம் இல்லை, எதுவும் இல்லை. இன்னைக்கு கால் பண்ணி கேட்டோம், எங்களுக்கு புத்தகம் கிடைக்குமா கிடைக்காதா. ஐயோ, இப்பனா ஸ்டாக்ல இல்ல, புதுசா பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க வந்தோட சொல்றோம்னு சொன்னாங்க. சரி, இதுல என்னடாப்பா இவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்தை வச்சு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. உதயகம்மன் பிளான் பண்றாரா, இந்த புத்தகத்துல இருக்க படங்கள் எல்லாத்தையும் கடற்படமா மாத்திட்டு 1500 ரூபாய்க்கு வித்த புத்தகத்தை 2000 ரூபாய்க்கு விற்போம். அந்த போட்டோஸை வந்து கலரா மாத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாத்தையும் கலர்ஃபுல் போட்டோஸா மாத்திட்டு 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்க போறாரு. ஒரு புத்தகத்தின் விலை 2000 ரூபாய் கொடுக்க போறாரு. என்னத்த சொல்ல பாருங்க. இப்ப 500 ரூபாய் விலை கூட்டினா பிரச்சனை, நீங்க புத்தகத்துக்கு விலை விடுறீங்களே. புத்தகம் எப்ப அடிச்ச பெட்ரோல் விலை ஏறதுக்கு இல்ல, இப்ப அந்த 1500 ரூபாய்க்கு அடிச்ச புத்தகத்தை 2000 ரூபாய்க்க போறாலும் இந்த கலர் போட்டாவும் மாத்திட்டு. இது என்னன்னா, இது யாரு ஸ்பான்சர் பண்ணது? ஸ்பான்சர் இத நீங்க சொன்னீங்க, ஒரு நாடு பின்னணியில இருக்கு, ஏதோ யாரோ ஏக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குரூப்பா தான் இருக்கும். நல்ல பல்கா வாங்கிட்டாரு போல, வாங்கி இருப்பாரா இருக்கும். இப்ப வெளிநாட்டுல எல்லாம் கேக்குறாங்களாம். அவருக்கு சொல்றாரு, உதயகமன் பிள்ளை சொல்றாரு, வெளிநாடுகள் இருந்தெல்லாம் ப்ரீ ஆர்டர்ஸ்க்கு எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அப்ப அதனாலதான் 2000 ரூபாய் ஆக்கியிருக்காரு. ஆள் பார்த்துச்சு, வியாபாரம் களை கட்டுது, கொஞ்சம் பிரைஸ உயர்த்தி கொடுப்போம், அப்ப லாபமும் பார்க்கலாம் தானே அப்படின்னு 1500 ரூபாய் புத்தகத்தை 2000 ரூபாய் ஆக்கிட்டாரு. எனக்கும் திலிக் ஜேவிரோவுக்கும் என்றும் அன்புக்குரிய தலைவராக மஹிந்த ராஜபக்ச இருப்பார் என சர்வஜன அதிகார கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திமுனு அமுனுகம தெரிவித்தார். கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தாம் பொதுஜன பெரமுனவை உருவாக்கியவர்கள் என்பதால் அதில் புதிதாக இணைவதற்கு எதுவும் இல்லை. தனித்து அரசியல் செய்வதாலும் அந்த கட்சியுடன் எமக்கு எந்த விதமான மோதலும் இல்லை. அத்துடன் தற்போது அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி வருவதாகவும், மாறாக இராணுவ அதிகாரிகள் மற்றும் பிள்ளையான் போன்றோரை சிறையில் அடைப்பதையே ஆர்வம் காட்டி வருவதாகவும் ஐயோ இவர் சொல்லியிருக்கிறாரப்பா. திலும் அமுனுகம சரத் அமுனுகம அவங்களோட ரிலேஷனா இருக்க ஒன்று நினைக்கிறோம் இல்லையா? தினம் அமுனுகம இல்லையா? அப்ப அப்படி சொல்லியிருக்காரு. ரைட். அவரும் கவலைப்பட்டிருக்காரு அந்த பிள்ளையாண்ட கைது தொடர்புல. என்ன டெல்சான், ராஜபக்ச தான் அவங்களோட தலைவர்னு சொல்றாங்க எல்லாரும். அப்படித்தான், அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்களேண்ணா. என்னைக்குமே அவரை விட்டு கொடுக்காத ஒரு குரூப் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் இப்ப உதயகம்மன் பிள்ளை புத்தகம் எழுதி ராஜபக்சக்களை சுத்தம் பண்றாருன்னு சொன்னா யோசிச்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்துல கோட்டாபய அப்படி இல்ல
ஆ, இல்ல சுத்தம் பண்ணல, வெள்ளை அடிக்கிறேன். வெள்ளை அடித்தல், வெள்ளை அடித்தல். அவர் பிறகு கொஞ்ச நாளையில பார்த்தா அவருக்கு இதுக்கு மேல வேற கலர் அடிப்பார். ஆனா எனக்கு ஒரு டவுட் டீல்ஸான். என்னடா? இப்ப பிமல் வீரவன்ச, ஆ, உதய கம்பன் பிள்ளை எல்லாம் புத்தகம் எழுதுறாங்கன்னா அவங்க ஒரு எழுத்தாளர். இப்ப எழுத்தாளர்கள்ட்ட இருக்கக்கூடியது என்ன சொல்ற ஒரு நல்ல சிந்தனை. இப்ப யாரு பிமல் வீரவன்சம் புத்தகம் எழுதிட்டு எனக்கு உண்மையா டவுட், இவங்க தான் எழுதுறாங்களா இவங்கட பேர்ல யாரும் வேற எழுதுறாங்களா? யாராச்சும் எழுதுறாங்களா? அது சரி. ஏன்னா அப்படி ஒரு இதொன்று இருக்கு. இப்ப இந்தியாவில எல்லாம் சில இடத்துல பாத்தீங்கன்னா சில பேர் குறும்படம் அது இதெல்லாம் எடுத்து ம், அவங்களோட பேருக்காக பிராண்டுக்காக இன்னொரு ஆளை வச்சு செய்வாங்க. ஆமா. அது ஒருக்கா தேடி பாருங்க, உண்மையா இவர் தான் எழுதினாரா அல்லது இவருக்கு பின்னுக்கார கதை வேற யாரும் திரைக்கதை வசனம் எழுதுறாங்களா? இருக்குதான்னு. என்ன நம்ம கூட்டாளி என்ன சொல்றார்? யார 5 கூட்டாளி? நாள் கூட்டாளி, ஆ? 5 நாள் கூட்டாளி, 5 நாள் கூட்டாளி. 5 நாள் கூட்டாளி தான். இப்ப அவர் விசேட ஊடக சந்திப்பு நடத்துறதுக்கு இருந்தாரு, நடத்தி இருக்காரு. அது சம்பந்தமா அப்படி ஒண்ணு சொல்லணும்னா அவரை நிப்பாட்ட மாட்டார் போலத்தான் தொடங்குது. ரைட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்த 2-3 வாரங்களில் ஈரானை மிகவும் கடுமையாக தாக்கப் போகின்றோம். திரும்ப திரும்ப முதலிருந்து முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது விசேட உரையில் தெரிவித்திருக்கிறார். இன்றிரவு, அப்புறம் நேற்று பேசும்போது சொல்லியிருக்காரு, இன்றிரவு நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், அமெரிக்காவின் அனைத்து ராணுவ இலக்குகளையும் நிறைவேற்றும் பாதையில் நாம் இருக்கின்றோம். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து முற்றிலும் பின்னடைந்து போகும் நிலைக்கு கொண்டு வருவோம். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும். ஈரானுடன் நடைபெறும் இந்த போர் அமெரிக்காவின் அடுத்த தலைமுறையினை பாதுகாப்பதற்கான ஒரு முதலீடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஆயுத படைகள் விரைவான வெற்றியை அடைந்துள்ளனர். மேலும் அந்நாட்டின் ராணுவம், கடற்படை மற்றும் அணுசக்தி திறன்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் வாங்குங்கள், எங்களிடம் நிறைய உள்ளது. அத்துடன் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்து ஓர்முஸ் நீரிணை பகுதிக்கு இராணுவ படைகளை அனுப்பி அதை கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இல்ல வேற உரைக்கு பிறகு ஏதாவது ஊர்ல நல்லது நடக்குமா? நல்லது நடக்குமா இல்லையானு தெரியல. ஆனா இவருக்கு எதிர்ப்புகளை பல நல்லதுகள் நடந்துகிட்டு தான் இருக்க போல, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் அடுத்த கணிச்சிருக்காரு, அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவின் சிஐஏவின் முன்னாள் அதிகாரி ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு. என்ன சொன்னா, நான் சிஐஏயில் பணியாற்றிய காலத்தில் சகல அமெரிக்க ஜனாதிபதிகளிடமும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த உதவுமாறு இஸ்ரேலிய பிரதமர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதற்கு தற்போதைய ஜனாதிபதி ட்ரம்பை தவிர சகல அமெரிக்க ஜனாதிபதிகளும் முடியாது என்றே பதிலளித்தனர். இப்போது நாம் எமக்கு உரியது அல்லாத, எம்மால் வெல்ல முடியாத போருக்கு முகம் கொடுக்கின்றோம் அப்படின்னு முன்னாள் சிஐஏ அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. பதக்கு சரி, கதை முடிச்சு. அதை விட இன்னும் ஒரு காமெடி என்னடா, ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உரையை நிகழ்த்தி முடிந்த சில நிமிடங்களில், அதாவது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றி முடிஞ்ச சில நிமிடங்கள்ல ஈரான் இஸ்ரேலை நோக்கி இத்தவரைக்கும் பாவியாத ஏவுகணைகளை தள்ளி இருக்கிறாங்க. இத்தவரையும் பாவிக்கல டெல்சா, புது சாமான் அனுப்பி இருக்கிறாங்க. சரி சரி சரி. ஐயாட உரைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நெத்தனியாக இருப்பார், முதல் வந்ததெல்லாம் பழைய சாமான், நீ சும்மா வாய திறந்த இப்ப புதுசா அனுப்புறாங்களே, எனக்கு ஒன்றும் செய்யலாம் இருக்கு. ஆனா நேற்று சரியான சேதம், இஸ்ரேல்ற பல பகுதிகளில் கடும் சேதம் ஏற்பட்டிருக்குது. அது உண்மையில அந்த வாகனங்கள்லாம், அதே மாதிரி அண்மையில் இருக்கிற வளைகுடா நாடுகளுக்கும் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று வளைகுடா நாடுகளுக்கும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இன்டர்நேஷனல் ஒப்சர்வர் அல்லது சர்வதேச ஆய்வாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, மிக தெளிவான ஒரு செய்தியை ஈரான் சொல்லி இருக்கு. அதாவது இவர் உரை நடக்குது, உடனே என்ன செய்திருக்கணும், ஈரான் அந்த உரைக்கு அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்கணும், அல்ல அவங்களோட கருத்தை முன்வைச்சிருக்கணும். எதையும் முன்வைக்கல, உடனடியாகவே அவர்கள் ஏவுகணை மூலம், புதிய ரக ஏவுகணைகள் மூலம் பதில் சொன்னது ஒரு பெரும் செய்தி என்றாங்க. இது ஒரு நல்ல ஆரம்பம் இல்லைன்றத சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. அமெரிக்க போர் வெற்றி அறிவிப்புக்கு பதிலடியாகவே ஈரான் இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. அதாவது அமெரிக்க போர் வெற்றி, உங்களோட செவ்வியில, அதாவது நீங்க எடுத்த ஒரு செவ்வியில உங்களோட நேற்றைய தினம் நினைக்கிறேன், நான் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் சொல்றார், ஒரு குறிப்பிட்ட கிலோ யுரேனியத்தை எடுத்தாங்கன்னா யுத்தம் முடிஞ்சு ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, கேப்டன் ஏபிசி காஷ்மீர் சொல்லுவாரு. ஆமா,
ஓகே. அவர் வடிவா சொல்ற அழகா சொல்ற ம். கொஞ்சம் யுரேனியம் இப்ப நான் நினைக்கிறேன் குறைஞ்சது யுத்தம் நாங்கள் எடுத்துட்ட யுரேனியத்தை யுத்தம் முடிஞ்சு முடிஞ்சது. அவ்வளவுத்துல சொல்லலாம். அதுக்காகத்தான் போல. அடுத்த நன்றி தெரிவிச்சிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஆ, மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். ஆஹா. அமெரிக்காவுக்கு பெரும் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக பாராட்டியுள்ளார். எந்த ஒரு வடிவத்திலும் அவர்கள் பாதிக்கப்படுவதற்கோ அல்லது தோல்வியடையக்கோ நாங்கள் இதுதான் காமெடி. அவர்கள் பாதிக்கப்படுவதற்கோ தோல்வியடைவதற்கோ நாங்கள் என்ன சொல்ற அனுமதிக்க மாட்டோமா ஐயா. இந்த மத்திய கிழக்குல இருக்கிற நாடுகள் சேக்மார் எல்லாம் இனி ஆசிய நாட்டுல இருந்து வர மாடும் ஆடும் தான் ஓட்ட போறாங்க. அது சரி. சேதம் அடைகிற என்ன டீல்ஸ் ஃபுல்லா எல்லாம் டேமேஜ் ஆகி எல்லாம் முடிஞ்சு ம். ஆனா அவருக்கு டபுள் கேம் இருக்கு என்ன தெரியுமா? உடைஞ்சதுக்கு பிறகு அதுல டெக்னிக்கலா கட்டுறதுக்கு அமெரிக்க கம்பெனி தான் பொறுப்பெடுக்க போகுது. அப்படி ஒண்ணு இருக்கு. டபுள் உழைப்பு தான். இது நினைக்கிற மாதிரி இல்ல அந்த யுத்தம். அது சரி. ஆனா யுத்தம் இப்படி உக்கிரமா நடந்து கொண்டிருக்கிற இடத்துல இன்னொரு விஷயம் நாசா செஞ்சிருக்கு. நாங்க அதையும் நிச்சயமா இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். அவர் மைந்தோட மகன் என்ன போனதா மேல வந்துட்டா சிச்சின் ராக்கெட் அது இல்ல. சிச்சின் ராக்கெட் இன்னும் காண சத்தம் இல்ல. ரைட்டா? நினைக்கிறேன் அது அரசாங்கம் வந்தோட பிரதமர் அவர்கள் அது சம்பந்தமா ஒரு அறிக்கை வெளியிட்டு அது கடைசியில அந்த ராக்கெட் பெலவத்தையில உடஞ்சி விழுதுறதாவே எதிர்கட்சிகள் விமர்சிச்சாங்க பிரதமருடைய அறிக்கையின் காரணமாக. ஆனா இது என்னன்னா நாசா தயாரித்துள்ள உலகிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் SLS ராக்கெட் அர்டெமிஸ் 2 திட்டத்தின் கீழ் 4 விண்வெளி வீரர்களை ஏற்றி வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்துள்ளது அப்படின்னு அந்த தகவலை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் தொடங்கி இருக்கிறது. அதாவது நிலவுக்கு போயிட்டு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங், ரைட்? அதுக்கு பிறகு இப்பதான் நிலவின் சுற்றுவட்ட பாதையை சுத்தி பார்த்துட்டு வரப்போறாங்க. இங்க நிலவுல மக்களை வாழ வைக்கிறதுக்கான வழிவகைகளை இந்த நாசா முயற்சி இருக்க போது ஒரு 2030 அளவுல அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்களாம். இப்போதைக்கு இப்ப டவுட் வரும், நீல் ஆம்ஸ்ட்ராங் அனுப்பி நிலவுல காலடி வைக்க முடியும்னு சொன்னா இந்த டீம் இன்னைக்கு அனுப்பலாதுன்னு. அதுக்கான லூனா லேண்டருங்கிறது இன்னும் தயாரிக்கப்படலையா. தயாரிக்கிற வேலையில தான் நாசா களமிறங்கி செயற்பட்டு கொண்டிருக்கிறதாகவும், லூனா லேண்டரை செஞ்சுட்டா இந்த போற ராக்கெட்ல அப்படியே அந்த லூனா லேண்டரை பயன்படுத்தி நிலாவுல திரும்ப காலை எடுத்து வைக்கலாம். 2028-30 அளவுல அதுவும் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. பெரிய கண்டுபிடிங்க அப்புறம் நிலாவுல போய் சண்டை பிடிப்பாங்க. நான் பிடிக்கிறதா நீ பிடிக்கிறாங்க ரொம்ப அங்க போயிடுவாங்க. ஐயா விஞ்ஞானி அதை கெரியா கண்டுபிடிச்சு தலைவர் ஒரு கால் அனுப்புங்க மேல. மற்றது தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு அரசாங்கம் ஒரு யோசனை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. 16-17 ஹோமோ விசா வேலை செய்யறது தொடர்பா யோசிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு இப்ப நீங்க கனவேர் இதுல பின்னூட்டத்துல இருங்க. உனக்கு என்னப்பா தமிழரசு, நீ வெளிநாட்டுல இருப்பா, லாக்டவுன் போடண்டுவா, அதை செய்வாண்டு. வெளிநாடுகள்லயும் அப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கிறாங்க. மக்களா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க சில விடயங்களை. இப்ப இலங்கையில இப்ப அந்த வாரம் ஃபுல்லா தமிழ் சிங்கள புது வருடம் 13-14 வாரதுல அங்கால அப்படியே ஒரு 15-16 அப்படியே 3 நாள் லீவ். 15ஆம் தேதி பொது விடுமுறை, 13-14 தமிழ் சிங்கள புது வருடம், 15ஆம் தேதி பொது விடுமுறை புதன்கிழமை, 16-17 யோசிக்கிறாங்க. இப்ப நாங்க இதுல ஒன்று சொல்ல போனால், நீங்க இந்த விடுமுறையில கொடுத்து போட்டு இந்த விடுமுறைகளுக்கு இணையா எல்லாரும் திரும்ப ரோட்டு வழியை எதிரிகிறத விட ஆபீஸை திறந்து வேலை செய்யலாம். அது தொடர்புல என்ன நடைமுறையை கையாளலாம்னு யோசிங்க. இது இப்ப ஒரு எங்க ஆக்களுக்கு சீரியஸ் விலங்கல்ல. உண்மைதான். எல்லாரும் இந்த கொரோனாண்டு கொண்டு இருக்கிறாங்க. இது கொரோனாவோட பாதிப்பு. கொரோனா டைம்ல எல்லாம் இருந்தது, மக்கள் தான் நடமாட முடியாம இருந்தது. இப்ப எல்லாம் இல்லாத சூழ்நிலையில மக்கள் எப்படி வாழலாம்ன்றத பற்றி யோசிங்க. உண்மைதான் இல்லையா டெல் சார்? உண்மைதான். இப்ப அதோட சம்பந்தப்பட்ட பிரதமர் அரணி அமரசூரிய சம்பந்தமா ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னது மாதிரி இலங்கையில் உருவாகியுள்ள எரிபொருள் மற்றும் எரிசக்தி மேலாண்மை சவால்களை முன்னிட்டு அரசாங்க நிறுவனங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறைமையை செயல்படுத்தும் சாத்தியங்களை ஆய்வு செய்ய அமைச்சரவை குழு தீர்மானித்துள்ளது. இந்த அரணி அமரசூரிய தலைமையில் நடந்திருக்கு. சோ as soon as possible ஒரு சேஞ்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்ப எல்லாருமா சேர்ந்து எங்கேயாவது இப்ப சித்திர தமிழ் சிங்கள புது வருடத்துல ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் தனித்தனி வாகனங்கள்ல போகாம எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய வாகனத்தை எடுத்துட்டு அதுல ஃபியூவலை போட்டுட்டு போங்க. இல்லையா டெல் சார்? 5 குடும்பம் சேர்ந்து 5 வாகனத்துல போறதும் சரி, 5 குடும்பமும் சேர்ந்து ஒரு வாகனத்துல போறதும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாகனத்தை பேசியாச்சு போயிட்டு வந்தாச்சு. அது உங்களுக்கும் நல்ல, எல்லாத்துக்கும் நல்ல.
அப்படி போக வேணாம் இல்ல. உண்மைதான். எப்படி வாகன புழக்கத்தை குறைக்கலாம்ன்றதை யோசிங்க. இது ஆனா அப்பா ஒரு அதோட காலத்துல அதோட இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்க பயணத்தை பத்தி பேசுறீங்க, புது வருடங்களுக்கு பயணம் போயிட்டு வாரதை பத்தி. இன்னைக்கு போலீஸோட பேச்சாளர் புட்லர் அவர்கள் ஒரு விசேட அறிக்கை ஒன்று வெளியிட்டார். என்னன்னு சொன்னா, நீங்க புது வருஷத்துக்கு பயணம் போறதெல்லாம் சரி, அங்க போயிட்டு இந்த உங்களோட சோசியல் மீடியாக்கள் நீங்க இந்த செல்ஃபி போட்டோலாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க வீட்டை மூடிட்டு போயிட்டு அங்க ஜாலியா இருப்பீங்க. இங்க திருடர்கள் உங்க வீட்டுக்குள்ள ஜாலியா இருப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப பாதுகாப்பா முன்னெச்சரிக்கையோடு இருந்துட்டு எல்லாம் பாதுகாப்பா வச்சுட்டு போற இடங்களுக்கு போயிட்டு பாதுகாப்பா வாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா இப்ப திருடர்கள் நடமாட்டம் அதிகம். எங்க பார்த்தாலும் எதையாச்சும் தூக்கிட்டு போற திருடர்கள் அதிகமா இருக்காங்க. பெரிய பெரிய திருடர்கள் எல்லாம் இருக்காங்க, அது வேற பக்கம் வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா சிறிய சிறிய திருடர்கள் அவங்க அவங்க கைவரிசை போன சென்ற வருடம் உங்களுக்கு தெரியுமா, சைக்கிள் எல்லாம் திருடுனாங்க திருடர்கள். இல்ல. ஆமா ஆமா, சைக்கிள், கேஸ் சிலிண்டர், ஆகவே அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. வீடுகளை நல்லா மூடிட்டு பெருமதியான சாமான்லாம் எதுலாம் பதுக்கி வச்சுட்டு ஒளிச்சு வச்சுட்டு இல்லாட்டி எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க. அப்படி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. மற்றதுனா இலங்கையில இன்னொரு விஷயம் நேற்று அவதானி கூடுதாக இருந்தது. இலங்கையில் இந்த வீதிகள் இருக்க வீதி மின் விளக்குகள் நேற்று தினம் கொழும்புல பெருமளவிலான இடங்கள்ல இந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரைட், சேமிக்கிறாங்க. ஆஃப் பண்ணவே தேவையில்லை. சோலார் சிஸ்டத்துல ஓட்டோவா இயங்கக்கூடிய மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. இன்னும் அந்த முட்டாள்களா இருக்கிறீங்க. எவ்வளவு உலகத்துல எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வீதி விளக்குகள்ல நல்ல வடிவா சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல வீதி விளக்கு அங்க வெயில் அப்படி இருக்கு. ஸ்ரீலங்காவில் எவ்வளவு டிகிரியில வெயில் இருக்குது, எவ்வளவு அதிக அளவான வெப்பம் இருக்குது. அதை பயன்படுத்துறது ஏன் வீதி விளக்கு ஓபன்ற பெருமையா சொல்லி கொண்டிருக்க அரசாங்கம். உண்மையில இந்த அரசாங்கம் ஒரு சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்யும். முதல் வேலை கல்லனை பிடிச்சி ஜெயில போடுங்க. ரெண்டாவது சிஸ்டத்தை ஒர்க் பண்ணுங்க. மற்ற சிஸ்டத்தோட மக்கள் நீங்க மக்கள் எல்லாத்தையும் போல சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் டிஜிட்டலைஸ் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, ஸ்பீட் அப் பண்ணுங்க. இப்ப பிரதேச செயலகம் இருக்கண்டா, அத்தனை பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் சோலார் சிஸ்டத்தை கொண்டு வாங்க. சோலாரோ கரண்ட பாவிக்காம ஆக்குங்க. உங்களோட அரச திணைக்களம் எதுவுமே கரண்ட எடுக்காத மாதிரி சிஸ்டத்தை ஒர்க் பண்ணுங்க. அதுக்குரிய ஒரு ப்ரொபோசல் எழுதுங்க. ஜப்பான்கிட்டயோ அல்லது இங்க ஹொலண்டுகிட்டயோ கொடுங்க. நீங்க ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, சும்மா இருந்துட்டு கரண்ட் கட் பண்றேன். இப்ப டில்சான் இலங்கையில் இருக்கிற அரச நிறுவனங்கள் சோலார் சிஸ்டத்தை முழுமையா பயன்படுத்தலாம் தானே? எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பேர் சொல்லல, மன்னார்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல ஒரு தனியார் நிறுவனம் 2800-3000 ஏக்கர் கிட்ட சோலார் சிஸ்டம் செய்யறது கேட்டவங்க அனுமதி கொடுக்கல. சென்ற ஒரு இடம் இது அனுமதியிலே இழுபறி நடந்தது. ஒரு தனியார் கம்பெனி கொடுத்திருந்த பிரச்சனை கொடுத்தாலே எவ்வளவு விஷயங்கள் இல்லாம. மின்சாரத்தை எப்படி சேமிக்கிறோம் முதல் அரசாங்கம் தாங்களே ஒரு தரம் செல்ஃப் இவாலுவேஷன் சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். இப்ப இருக்கிற அரச நிறுவனங்கள் அல்லது பொது நிறுவனங்கள் பாடசாலைகள் முழுதையும் சோலார் சிஸ்டத்துக்கு மாத்துங்க. ஒரு ப்ரொபோசலை கொடுங்க. ரஷ்யா நிக்குது, ஜப்பான் வருது, இந்தியா வருதுன்னா கொடுத்து விடுங்க. மாத்தி போட்டு கரண்ட் அங்க தேவையில்லை டீல்ஸ் பிறகு. இப்ப கரண்ட் தேவையில்லை அடுத்தது அங்க போகும் வீடு மக்கள் பாவனைக்கு கரண்ட் வரும். இப்ப நீங்க இந்த அரச நிறுவனங்கள்ல இருக்கிற மின்சாரத்தை சேமிச்சாலே பெரிய ஒரு மின்சாரம் இலங்கையில சேமிக்கப்படும். எப்படி நீங்க இந்த பென்ஷன், அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பென்ஷனை கட் பண்ணி பெரிய நிதியை சேமிச்சீங்களோ அது மாதிரி இதை சேமிக்கலாம். நாடாளுமன்றத்தை முழுமையா சோலார் சிஸ்டத்துக்கு மாத்துங்க. கூடுதலா மின் தேவை பயப்படுற இடத்துல மாத்துங்க சிஸ்டத்தை. இல்லையா? என்ன சார் நீங்க மௌனமா இருக்கிறீங்க? நம்மளோட விஷயத்துக்கு மேல போட்டலாம் யோசிக்கிறீங்களா? இல்ல, நம்ம 24 மணித்தியாலமும் இயங்கிக்கிட்டு இருக்கனால நமக்கு இங்கன்னா நாங்க மக்களுக்கு சேவையை வழங்கிக்கிட்டே இருப்போம். நாம 24 மணித்தியாலமும் உண்ணாம உறங்காம நம்ம செய்தி சேவையை நாங்க வழங்கிட்டு இருப்போம். 24 மணி நேரம் இயங்கி கொண்டு இருக்குதுன்னு. அடுத்தது இன்னும் ஒரு செய்தி வந்திருக்குன்னு மத்திய கிழக்கில் போர் 5வது வாரமாக. இது இப்ப என்னன்னு சொன்னா அந்த படங்கள் ரிலீஸ் ஆகி 5வது வாரம் 6வது வாரம் வெற்றி வாரம் போயிட்டது. அமெரிக்க மக்களுக்கு ஈரான் அதிபர் பெசஸ்கியான் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கு. அதில் அமெரிக்க மக்களிடம் பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பியுள்ளார். குறிப்பாக இஸ்ரேலுக்காகவே இந்த போரில் அமெரிக்கா ஈடுபடுவதாக சாடிய பெசஸ்கியான் இதில் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன அந்த சிஐஏ அதிகாரி சொன்ன அதே கருத்தை தான் இவரும் வலியுறுத்துறார்.
பிப்ரவரி 28 அமெரிக்க இஸ்ரேல் இடையில் போர் ஆரம்பித்து இன்று வரையும் இது நீடித்துக் கொண்டிருக்குது. அவரது கேள்வி என்னன்னு சொன்னால், நடுவே போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக தொடர்பாக ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பேச்சுவார்த்தை நல்ல நிலையில் இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த திட்டவட்டமாக மறக்கும் ஈரான் போர் ஆரம்பித்து முதல் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என குறிப்பிட்டதுடன், இதற்கிடையே அமெரிக்க மக்களுக்கு ஈரான் அதிபர் உங்களை டொனால்ட் ட்ரம்ப் ஏமாத்துறார், நீங்க நம்பாதங்க, மத்திய கிழக்கில் டொனால்ட் ட்ரம்ப் நடத்தி வரும் மோதல் உண்மையாகவே அமெரிக்காவின் நலனுக்கு தானா என்பதை நீங்கள் ஒருமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்க போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாக சாடிய பெசஸ்கியன் இஸ்ரேல் சொல்வதை கேட்டு அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும், இவ்வாறு தொடருமாக இருந்தால் உங்களுடைய நாடு காணாமல் போய்விடும், ஒரு முறை சிந்தித்துக் கொள்ளுங்க. அமெரிக்க மக்களும் ஐயோ உண்மையில இப்ப அவங்க கொஞ்சம் உணர்றாங்கன்னா விலைவாசி அதிகரிச்சோன்னு இது ஈரான் தரப்புல கூறப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஏன் நாங்க இதை தொடர்ந்து வலியுறுத்துறோம்னா, இந்த யுத்தம் அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு முடிவெடுத்தா தான் எங்கட நாடு ஒரு நிமிர்ந்த பாதையில பயணிக்கலாம், எங்கட மக்கள் ஒரு பாதுகாப்பு இருக்கலாம். இவங்கட யுத்தம் நடக்க அந்த ஹார்மோஸ் நீரிணையிலால எங்களுக்கு தான் நெருக்கடி அதிகம். உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிச்சு கொள்ளுங்க டெல்சான். வீட்டுல ஒரு மிளகாய் செடி நடுங்க. மற்றது அந்த ரெஸ்டாரண்ட், மற்றது அந்த உணவகங்கள் நடத்துறாக்கள் எல்லாம் விறகு அடுப்பு மற்ற அந்த உமி அடுப்புகளை பாவிங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒரு என்ன அந்த உணவகங்கள் நடத்துறாக்களுக்கு உதவியா இருக்கும். மற்றது காய்கறிகளை எல்லாம் மேலுமான வரையில கொஞ்சம் தனித்தனியா நடப்பாருங்க. இந்த தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ள போங்க. ஓகே டில்சான், இவ்வளவுதான். நல்லபடியா இன்றைக்கு எல்லாத்தையும் சிறப்பிச்சுட்டு நாளை பெரிய வழி வந்துட்டு மறந்துடாங்க. வாங்க. ஓகே டில்சான், அப்ப போயிட்டு வாங்க. நாளை சந்திப்போம். பாய் 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 பாய். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயணத்தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ்.